சேஃப் கோவை எமர்ஜென்சி காலிங் சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு, அது நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். மகளிருக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி. அது கோவை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அதை உருவாக்கியிருக்காங்க. தொடங்கி வச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. முதலமைச்சர் மகளிருக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல அரசு நடத்துறாங்க. அதுல இது ஒரு மைல்கல். உமன் சேஃப்டி எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்றப்போ கோயம்புத்தூர்ல எப்படி உமன் சேஃப்டி எப்படி இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலங்கிறது தொடர்ந்து நீங்க பாக்குறீங்க. அது முதலமைச்சர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. இந்தியாவில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் மாநிலம். அதுல கோயம்புத்தூர் மிக சிறப்பா இருக்கு. சட்டம் ஒழுங்கும் மிக சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறது, பேணிக்கு பாதுகாக்கப்படுகிறது. அதனால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பானது. நீங்க எவ்வளவு தொழில் இருக்கு, எவ்வளவு மருத்துவங்கள் இருக்கு, எவ்வளவு கல்வி நிலையங்கள் இருக்கு, எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு, இருந்தாலும் வெளி மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவு பேர் இங்க பணிபுரியுறாங்க. பெண்கள் இருக்காங்க, ஐடில இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பாதுகாப்பான நகரம் கோவை